ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இதுதான் மக்களே என் டயலிஸ் நோட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என் டயலிஸ் நோட்டு. கிழிஞ்சு போயிட்டு அதுக்கு பதிலாக எல்ஐசியில் ஏதோ நோட்டு கொடுப்பாவ போல், அதை வாங்கிட்டு வந்துட்டாவ. இனி இதுதான் என்னோடய டயலிஸ் நோட்டாக போகுது. இந்த நோட்டை பற்றியெல்லாம் டிசம்பர் 2 அட்மிட் ஆயிருந்தேன். கரெக்டாக 17 டிஸ்சார்ஜ் ஆனேன். மறுபடியும் 18 இந்த நோட்டில் எழுதியிருப்பாங்க. ஃபுல்லாக டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இதில் எப்படி டேட்டு என்னது இது எந்த கியூபிக்குள்ளே நம்மளை போடுறாங்கன்ட்டு மொத்தம் ஏபிசி ஏசி அதுக்கப்புறம் டின்னு ஒரு 4 ரூம் இருக்குது. அதில் எனக்கு ஏசியில் அன்றைக்கி போட்டிருக்காவ. அதுக்கப்புறம் மெஷின் பேர், அதுக்கப்புறம் வெயிட்டு, நம்ம வந்த வெயிட்டு, அதுக்கப்புறம் போகும்போது இருக்கிற வெயிட்டு, அதுக்கப்புறம் பிபி, நம்ம வரும்போது உள்ள பிபி, அப்புறம் போகும்போது இருக்கிற பிபி, அதுக்கப்புறம் டயலிசர் யூஸு. நான் தான் சொன்னேன்ல, டயலிசர் மிஷினு எத்தனாவது யூஸு, 7 டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் எழுதியிருக்காங்க. டியூபும் அதே மாதிரி தான் 3rd டைம். அதுக்கப்புறம் இதில் டாக்டர் ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை எழுதி வைப்பாங்க. நான் இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ வைட்டல்ஸ் இன்ஃபார்ம் டு டாக்டர் அறிவழகன், டைட் ஹெப்பாரின் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. முதல்ல எனக்கு டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் டயாலிஸில் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவுமே எத்தனை லிட்ரு ரிமூவ் பண்ணணும்னு அவர் தான் சொல்லுவார். அதுக்கேற்றால தான் எனக்கு ரிமூவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். இதெல்லாமே ஒரு 6 மாதம் பக்கம் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டான்னுட்டு நானே சொல்லிட்டேன், டாக்டர்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணாண்டா அப்படின்ட்டு. ஏன்னா டாக்டர் திட்டிக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கோங்க, டெய்லியுமே தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வேண்டாம் நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுறதில்ல மக்களே. இதான் லாஸ்ட்டு 19/12 வெயிட்டு 45,600 வந்திருக்கேன். 42 பிபியை பாருங்கள், இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடிலாம் 130, 150, 170 இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. 140 விட்டு கம்மியாகாது. இப்போ ஃபுல்லாமே கம்மியாக தான் இருக்குது மக்களே. 130, 140 இருக்கும். இப்போ ஒரே 110 இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் என் நோட்டு. இங்கெல்லாம் சீலை வச்சு வேறு வச்சுருக்காங்க. நோட்டு அட்டையாக கிழிஞ்சிட்டு மக்களே. இது QR கோடுன்ட்டு இது தான் ஹாஸ்பிட்டல், இந்த ஐடி என்னோடது. இது ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணாங்கன்னா அப்படி இது பண்ணுவாங்க. எனக்கு திங்கக்கிழமை ப்ளட் டெஸ்ட்டு இருக்குது. இப்போ ஒரே 3 வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டியதாக இருக்குது மக்களே. நோட்டு வாங்கியாச்சு. இந்த எல்ஐசியில் போய் ஃப்ரீயாக வாங்குறதுக்காண்டி தான் நேற்று நோட்டு கேட்கும்போது வாங்கி தர மாட்டேன்ட்டு இருக்காங்க மக்களே.